இன்றைய அனுபவம் ஒரு ஸ்வீட் ரெசிபி பாதுஷா. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா மாவு, 1.5 கப் அளவுக்கு சுகர் ஜீனி, 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் நெய், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்துருக்க மைதா மாவை சேர்த்துடலாம். இதோட நம்ம பேக்கிங் பவுடரையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா பேக்கிங் பவுடர் தனியாக மாவு தனியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம நெய் தான் சேர்க்கணும். நெய்யை சேர்த்துட்டு அது நல்லா பெசரி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் நெய் வந்து ஈவனாக நமக்கு பரவுற அளவுக்கு நம்ம நல்லா பெசரி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்க்கலாம். தயிரும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம பெசரி விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வந்து நம்ம இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கிறதுனால ஒரு அரை பதத்துக்கு வந்து மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கோங்க. சில நேரம் வந்து தண்ணி அதிகமாயிரும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல ஊற்றிட்டு அது நல்லா பெசரி விட்டுட்டு அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளால் வந்து ப்ராப்பராக பாதுஷா பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல இலகுவான பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவை. பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3/4 வந்து நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு இதை வந்து நல்லா நம்ம ரொம்ப வந்து மாவை வந்து பிணையக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து தண்ணி படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் தான் பண்ணி விடணும். அதிலே வந்து நமக்கு ஒரு டோ ரெடி ஆகிடும். அதை வந்து நீங்கள் மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாவை மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஊறட்டும். அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1.5 கப்பு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இல்லையா? அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணியை வந்து நல்லா வந்து அதில் கலந்து விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகருக்கு ஒரு லேயருக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது. நமக்கு கலருக்காக வந்து சாஃப்ரான் வந்து ஒரு 10 strings இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அடுத்தது வந்து சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு தேவை கிடையாது. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes கொதிச்சா போதும். கரெக்டாக 5 minutesல வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுப்பான அந்த பதம் இருக்கும். அதுவே போதும். நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்குலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 5 minutes பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த டயத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து நல்லா அந்த பிசுப்பு தன்மையோடு இருக்குது. லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் ஸ்ட்ரிங்கெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து வந்து மாவு நல்லா ஊறி இருக்கும். ஒரு 15 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாலாக உருட்டிட்டு பாதுஷா மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணிக்கலாம், இல்லைனா லேயராக கூட நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து பால் மாதிரி உருட்டிட்டு நடுவில் லைட்டாக வந்து உங்கள் கட்டை விரலை வச்சோ இல்லை ஒரு விரலை வச்சு நல்லா ஒரு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து லைட்டாக வேணால் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நாங்கள் எண்ணெய் தொட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் வந்து கட்டை விரலை வச்சு ஒரே ஒரு ஹோல் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடக்கூடாது. ஒரு மிதமான வெப்பத்தில் இருக்கணும். எண்ணெய் காயிற வரைக்கும் நமக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். அது வந்து மிதமான சீரான வெப்பத்தில் இருக்கணும். அடுத்தது வந்து நம்மளோட சுகர் சிரப்பை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கரெக்டான பதத்தில் இருக்க எண்ணெய். இப்போ வந்து நீங்கள் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாதுஷா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் கரெக்டாக ஈவனாக வேக வைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா வெளி பாகம் எல்லாம் வந்து கருகிரும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் மிதமான வெப்பத்தில் சீராக எல்லாமே நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு ஒரே மாதிரி பதத்தில் வந்து வேக வச்சு எடுக்கணும். கலரும் பாருங்கள் நமக்கு நல்லா மாறிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
இந்த வேக வைக்கிறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டக்குன்னு வெளியில் எடுத்துடாதீங்க. பார்க்க தான் கலர் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இல்லைனா இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுக்கும்போதே கூட சுகர் சிரப்பில் போடலாம். சுகர் சிரப் வந்து நீங்கள் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 3 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 தான் போட்டிருக்கேன். 5 6 போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு பாதுஷா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் ஊறிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே 3 மினிட்ஸ் நம்ம வந்து கழித்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பக்கம் ஊறினதே நல்லா தெரியுது. கலர்லாம் நல்லா மாறி இருக்கு. நல்லா அந்த கிளேஸ் தெரியுது பாருங்கள், சுகர் சிரப்போட கிளேஸு. ஸோ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான சாஃப்டான பாதுஷா வந்து இப்படி தான் நமக்கு வந்து ரெடி பண்ணணும். ஈஸியாக செஞ்சலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. 2 டிப்பு தான். சுகர் சிரப் வந்து ஸ்டிங் கன்சிஸ்டன்சி தேவையில்லை, ஜஸ்ட்டு கொதிச்சா போதும் 5 மினிட்ஸ். ரெண்டாவது வந்து பாதுஷா வேக வைக்கும்போது நல்லா ஈவனாக மிதமான வெப்பத்தில் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் 2 மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாதுஷா ரெடி. அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாப்பிடு நட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு மேலே அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணோம்ல அந்த குழியில் வந்து இந்த சாப்பிடு நட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிடுச்சு. ஸோ பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாதுஷா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு பிக்கும் போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்களும் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.